பிசிஆர் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பிசிஆர்னு என்னென்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அப்படின்னா என்னென்னா ஒரு டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து மல்டிப்ளர் ரிப்ளிகேட் பண்ணுறது. ஒரு சாம்பிள் வச்சு நிறைய சாம்பிள் எடுக்கிறது. அதில் வந்து 3 ப்ராசஸ் இருக்குது: டீநேச்சுரேஷன், அனீலிங், எக்ஸ்டென்ஷன். டீநேச்சுரேஷன்னா என்னென்னா அந்த ஒரு சாம்பிளில் இருக்க டிஎன்ஏவை வந்து ஒரு அதுக்கு அந்த டிஎன்ஏ சாம்பிள், அந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிள் வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் பாண்டெல்லாம் ரெண்டாக உடைக்கிறது, அதுதான் டீநேச்சுரேஷன். அப்புறம் அனீலிங்னா அதை வந்து ஹீட் பண்ணுறது. அடுத்து வந்து எக்ஸ்டென்ஷன்னா அந்த ஹீட் பண்ணதை வந்து ஒரு ப்ரைமர் ஆட் பண்ணி அந்த 2 ஸ்ட்ராண்டை பிரித்தோம்ல, அதில் வந்து இன்னொரு ஸ்ட்ராண்டை ஒட்டி ஒரு ஸ்ட்ராண்டு வந்து 4ஆக மாறும், 4 8ஆக மாறும். அதுதான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன், அடுத்து வந்து அனீலிங், அதுக்கு அடுத்து வந்து எக்ஸ்டென்ஷன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு அகார் ஜெல்லில் வைப்பாங்க. அது வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அகார் ஜெல்லில் வச்சுட்டு ஒரு ஃப்ளூரோஸ்கோப்பி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா அந்த டிஎன்ஏ பேண்டெல்லாம் நல்லா தெரியும். அதுதான் பிசிஆர்.